ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. எல்லாருமே பொங்கல் வேலையில் ரொம்ப மும்மரமாக இருப்பீங்க இல்லையா? நேற்றுக்கெலாம் நான் கிச்சனுக்கு உள்ளே போயிட்டு நான் வெளியில் வரவே நைட் ஆகிடுச்சி. நானும் விளக்குறேன் என்ன விளக்குறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நல்லா பர்ஃபெக்டாக வந்து கிச்சன் வேலையை வந்து நேற்றுக்கு ஒரு நாளில் நான் ஒரு ஆளாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி வரப்பா செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இருந்து சுத்தப்படுத்தணும் தான். வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் உடம்பு முடியலைனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எப்படியாவது வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆயுத பூஜைக்கெலாம் நம்ம சுத்தப்படுத்துவோம் தான், இருந்தாலும் ரொம்ப டீப் க்ளீனாக இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தானே நம்ம செய்கிறதுல ஒன்றும் தவறில்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டாபிக் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இப்போது நமக்கு ஏற்படுற இறை அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்ப எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ நம்ம குலதெய்வத்தை வந்து முதன்மையாக வணங்கணும். அவங்கள அடுத்து நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்குற கடவுளை வந்து நாம் சாமி கும்பிட்டு நமக்கு நிறைய இறை அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய அதிசயங்கள் நிகழ்த்துவாங்க. நிறைய சோதனை கொடுத்தாலும் நான் அதை வந்து முறியடித்து அவங்களே வந்து கை தூக்கி விடுவாங்க. அதை நம்ம உணர்வோம். அதை வந்து நம்ம வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி வந்து வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலனா, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, எதிர்த்தரப்பினர் ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் இந்த சாமியை போய் கும்பிட்டீங்கன்னா இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும், நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தப்ப இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற ஒரு சாஃப்டான ஒரு தோணியில் வந்து சொல்லணும். அவங்க வந்து நான் சொன்னால் கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அப்படி தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக சொல்கிறப்போ எய்த்தாப்பில் இருக்கவங்க ஐயோ நம்மலாம் சாமி கும்பிட தகுதி இல்லாதவங்களும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு பந்தாவாக பேசக்கூடாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு என்னன்னு போகாதீங்க. சொல்லிவிட்டு எட்ட வந்து நின்றுடுங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் அந்த வேண்டுதல் செய்கிறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குடும்ப வழியாக வந்து ஒரு சில விரத முறைகள்லாம் எடுப்பாங்க. இப்போ எனக்கெலாம் கேட்டிங்கன்னா எதுவுமே எங்கள் பெரியவங்க சொல்லிக் கொடுக்கல, எதுவும் அவங்களும் எடுத்த மாதிரியும் தெரியலன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை விரதமே அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயந்தான். அதை தாண்டி பெரிய விரத முறை நோன்பு அது இதுன்னு எந்த ஒரு வழிபாட்டு முறையுமே கிடையாது. நானாக எடுத்து நானாக கற்றுக்கிறது தான். இப்போ நிறைய யூடியூப்லேயே ஆகட்டும், பொதுவெளிகளில் பெரியவங்கள்லாம் சொல்ல கேட்டு நிறைய விரத முறைகள் வந்து காதில் விழுவுது. நிறைய கடவுளை பற்றிய அந்த அற்புதங்கள்லாம் நம்ம காதில் விழுவுது இல்லையா? நாம் வந்து அதில் கொஞ்சம் ஈர்க்கப்படுறோம். இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை வந்து குலதெய்வத்துக்கு அடுத்தது, குலதெய்வம் தான் எப்பயுமே வந்து முதல்ல நமக்கு காக்கிறவங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்கள அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்து இஷ்ட தெய்வம்னு நம்ம வந்து எடுத்து வணங்குறப்போ, ஒரு தெய்வத்தை வணங்குறப்போ இன்னொரு விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணால் இப்போ நம்ம கும்பிட்டுட்டு இருக்க சாமி கோச்சிக்குமோ அப்படின்லாம் வந்து நினைக்க தோணுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி கோச்சிக்கிறதுக்கு நம்மள மாதிரி என்ன அற்ப பதர்களா, மனிதர்களை மாதிரி என்னை விட்டுட்டு நீ அங்கே பேசுகிறல்ல, இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்கலல்ல, உன்னைய வந்து நீ இனிமேல் என் கிட்ட வரவே கூடாதுன்னு விரட்டி விடுறதுக்கு. அவங்க கடவுள், மன்னிக்கும் குணம் கொண்டவங்க. நம்ம தப்பு பண்ணுறப்ப தலையில் கொட்டுவாங்க, அதே நேரத்தில் அதை தடவி கொடுக்கறதும் அவங்க தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன விரத முறை உங்களுக்கு பிடிக்குதோ, என்ன சாமி பிடிக்குதோ நீங்கள் பாட்டில் கும்பிட்டுட்டே இருங்க. அவன் வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்பா அம்மா, பெரியம்மா பெரியப்பா, சித்தப்பா சித்தி, எல்லா அப்பா எல்லா அம்மாவுமே நமக்கு முக்கியம். இப்போ அம்மா பிஸியாக இருக்கப்போ அப்பா கிட்டே போய் கேட்குறது இல்லையா? சில விஷயம் வந்து அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்பா கிட்டே போனால் சில விஷயம் சாதிச்சுக்கலான்னு தோணும். அதனால் ஓடி போய் அப்பாட்ட நைஸாக போய் கேட்டு வாங்கிக்குவோம். மேக்ஸிமம் பெண் குழந்தைகள் எல்லாமே அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இல்லையா? இது எல்லா வீட்லேயுமே நடக்கிற விஷயம். அதே தான் கடவுளுக்கும் நமக்குமான பந்தம்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் இப்போ பெரியம்மா வந்து ஒரு சில கூட்டு குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், இதை சொல்லி இதை வாங்கி இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிற அம்மாக்களை வந்து என் மனசில் வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் ஒரு அம்மாவும் எனக்கு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சகட்டு மெனிக்க சர மாதிரியா எல்லா சாமியையும் கும்பிடுங்க, ஒரு தப்புமே கிடையாது. என்ன விரதம் எடுக்கணுமோ எடுங்க. ஆனால் சில விஷயங்கள், சில விரதங்கள்லாம் வழியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுப்பாங்க பாருங்கள். அதை நீங்கள் கிட்ட நெருங்குறப்பே உங்களுக்கு தெரியும், இல்லை இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் அந்த சாமியுடைய ஃபோட்டோவுக்கு அன்னைக்கிங்க வீடெல்லாம் துடைச்சிட்டு நாமளும் சுத்தப்படுத்திட்டு நல்லா அழகாக ஒரு சாதம் சாம்பார் வச்சு அவங்களுக்கு விளக்கேற்றி அந்த சாப்பாடை வச்சு ஒரு வேளை வந்து காலையில் வந்து விரதமாக இருந்து, நம்ம உடம்புக்கு நல்லது, விரதமாக இருந்து
அதை வந்து நைவேத்தியம் பண்ணி அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவே போதுமானதான ஒரு வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன். மித்தபடி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக விரதம், நிறைய நோன்புலாம் நிறைய கேள்விப்படுறேன். அதெல்லாம் என்னால் செய்ய கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ வரலட்சுமி நோன்பே ஐயர்மார்கள் குடும்பத்தில் தான் செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே முகப்பு வச்சு கலசம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்றோமே. அம்பாள் வந்து நம்மளை வந்து தண்டிக்கலையே, அனுகிரகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் சகட்டுமேனிக்கு நான் என்ன தப்பாக பண்ண சொல்கிறேன், நீங்கள் சாமி கும்பிட தான் நான் சொல்கிறேன். அதனால் தைரியமாக நீங்கள் என்ன சாமியை வேணாலும் கும்பிடுங்க. இப்போ ஒரு சீசன்லேயும் ஒரு சாமியை வந்து கும்பிட்றாங்க இல்லையா. அப்படின்னா சீசனுக்கு சீசன் கும்பிட்றவங்க தான் சாமியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி சயின்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு சாமியுமே நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா. இப்போ அம்மா வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருக்க போகிறாங்க மாசி கடைசி ஞாயிறு அன்னைக்கு. இப்போ வந்து வெயில் காலம், அதை சயின்ஸோட எப்படி தொடர்பு படுத்தி என்னோட சிற்றறிவுக்கு எட்டின விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நம்மள நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா. மாசி கடைசி ஞாயிறு தொடங்கி சித்திரை முதல் செவ்வாய் அம்மா தேரேற வரைக்கும் அசைவத்தை வந்து தவிர்த்துடுவோம். அது எவ்வளோ நல்லது அப்படின்னா, கோடை வெயில் ஏற்கனவே ரொம்ப அதீதமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த அசைவ உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப எளிமையான உணவு, அதிலும் குறிப்பாக இந்த நீராகாரமாக இப்போ நீர்மோர், பானகம், கேழ்வரகு கூழ் இல்லைன்னா கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை வலியுறுத்துகிற விதமாகவும் இந்த விரதம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை கூட. நிறைய பெரியவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சஷ்டி விரதமாகட்டும், இப்போ பாவை நோன்பாகட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய அறிவியல் இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பப்படுறப்ப, சாத்தியம் இருக்கிறப்போ, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒத்துழைப்பு தரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விரதம் எடுத்து நம்ம வந்து கடவுளை வணங்கி நல்ல பலன்களை எல்லாம் பெறலாம். இவ்வளவு கடவுள் இருக்காங்க, இவ்வளோ விரதம் எடுக்கிறோம். இப்போ வந்து மற்றவங்களாம் இஷ்ட தெய்வம்னு ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்கிறாங்களே, நமக்கு இன்னும் அந்த மாதிரி கடவுளை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எல்லா விரதமும் எடுங்க, எல்லா கடவுளையும் கும்பிடுங்க. ஒரு இடத்துல நீங்கள் நின்று ஒருத்தவங்க காலை பிடிச்சி நீங்கள் அழுவீங்க. எங்கே சுற்றி எங்கே போய் எத்தனை பேரை பார்த்தாலும் ஒருத்தவங்க மடியில் சாஞ்சால் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அம்மா என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழுத்தோடு போய் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு கஷ்டம் வர்றப்போ அந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட உங்களுக்கு தோணும். கடவுள் கண்டிப்பாக அவரே வந்து உங்களுக்கு உணர்த்துவாங்க. அப்படி வந்து எடுத்து கும்பிடுறப்பையும் நம்ம மற்ற கடவுளை வந்து கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது. யார் பூஜை அறையிலையாவது ஒரே ஒரு சாமியை வச்சு நீங்கள் கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய பேசலாம். ஒரு வயசுக்கு அப்புறமா இறைவனை நோக்கி நம்மளோட மனசு வந்து பயணப்படும். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்குவோம். அதை பணிவோடு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பகிர்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பேசணும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னா சாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.